Shalom, everyone, and welcome to our study on the book of Romans. This is lesson number 12. எல்லோருக்கும் ஷாலோம். இந்த ராத்திரி வேளையிலே மீண்டுமாக ரோமர் புஸ்தகத்தினுடைய ஆராய்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இது 12ஆம் பாகமாய் இருக்கிறது. Your notes will say lesson 5. I hope you have your notes with you so you can take down some of the things that we'll be looking at. உங்கள் கையேடுகள் அல்லது குறிப்புகளை பார்க்கும் பொழுது அங்கே பாடம் 5 என்று போட்டு இருக்கும். உங்கள் கைகளில் அது இருந்தால் நன்றாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நீங்கள் சில சொல்லுகிற காரியங்கள் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். Now, if you remember, the outline book of Romans can be divided into three main segments. We have the theological segment, chapters 1 to 8. Then we have the national segment, chapters 9 to 11. And 12 to 16 is the practical side. இந்த ரோமர் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது 3 பாகமாய் பிரிக்கலாம் என்று சொல்லி நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதல் 8 அதிகாரங்களை பார்க்கும்போது 1லிருந்து 8 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அது இறையியலா இருக்கிறது. 2ஆம் பாகத்தை பார்க்கும் பொழுது அது மக்களுக்கு என்று சொல்லி பொதுவாக சமுதாயத்துக்கு அல்லது தேசங்களுக்காக பேசப்படுகிற காரியமா இருக்கிறது. தேசம் national means Israel. தேசம் இஸ்ரவேலுக்காக பேசப்படுகிற காரியம். 3வது காரியத்தை பார்க்கும் பொழுது நம் நடத்தையை குறித்து பேசுகிறது. So the first segment, which is theological doctrine of salvation, we see that chapters 1 to 3:20, the Apostle Paul will deal with the universality of sin. 1ஆம் அதிகாரம் தொடங்கி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது முதல் காரியமா இருக்கிற இந்த இறையியலில் பார்க்கும் பொழுது ரட்சிப்பினுடைய உபதேசத்தை நாம் பார்க்கிறோம். பாவத்தை குறித்து பவுலடிகள் கையாளுகிறதை நாம் கவனிக்க முடியும். So after very systematically and clearly establishing the fact that everyone is sinful, that is the problem, then Paul will go on to give the solution. மிகவும் நேர்த்தியாக பார்க்கும் பொழுது எல்லோரும் எல்லா மனுஷர்களும் பாவிகளா இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பிரச்சனையை கோடி காட்டி பின்பு அதனுடைய தீர்வை பவுலடிகள் கொண்டு வருகிறார். That's chapter 1 to chapter 3 verse 20. அதுதான் 1ஆம் அதிகாரம் தொடங்கி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை. Then chapter 3 verse 20 until the end of chapter 5, Paul deals with the solution. He deals with the doctrine of justification. 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இதனுடைய தீவை எப்படி ஒரு மனுஷன் குற்றவாளி இல்லாமல் ஆக்கப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Now we're going to be looking at the third segment, the third section under the doctrine of salvation. We're going to be looking at what's called sanctification, which involves chapter 6, 7 and 8. ரட்சிப்பு என்கிற உபதேசத்துக்கு கீழ் பார்க்கும் பொழுது இன்றைக்கு பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் தொடங்கி 8ஆம் அதிகாரம் வரை சுத்திகரிப்பு என்று சொல்லி இந்த பாகத்தை நாம் கவனிக்க போகிறோம். Now we have the word sanctification. இங்கே சுத்திகரிப்பு என்று சொல்லி வார்த்தை இருக்கிறது. Now there are certain terms I've told you before we need to memorize, we need to know what it is because we must understand our own salvation. சில வாக்கியங்களை சொல்லப்படுகிற வார்த்தைகளை நம் மனப்பாடம் செய்வது நல்லது என்று சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏனென்று சொன்னால் நம்ம ரட்சிப்பினுடைய காரியத்தை நாமே அறிந்து கொண்டிருப்பது சிறந்ததான ஒரு காரியம். You know, when we tell someone who doesn't know Christ they need to get saved, do we understand what our salvation is all about? ரட்சிக்கப்படாத ஒரு இடத்துல போயிட்டு நீங்க ரட்சிக்கப்படணும் என்று சொல்லும் பொழுது கேள்வி என்னவென்று சொன்னால் நம்ம ரட்சிப்பானது என்ன காரியம் அது என்று சொல்லி நமக்கு அது தெரிந்த ஒரு காரியமா இருக்கிறதா? Do we understand what are the different components of our salvation? ரட்சிப்பினுடைய வெவ்வேறு பகுதிகள் குறித்து நமக்கு ஞானம் அல்லது அதனுடைய புரிந்துணர்வு இருக்கிறதா? We say salvation, I am saved, but what are the different aspects of our salvation? Now, we need to know. If we don't know, then it's very embarrassing because we're telling others to get saved and yet we don't have a proper understanding of our own salvation. ரட்சிக்கப்படுவது அவசியம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆனால் ரட்சிப்பினுடைய பாகங்களை அது முக்கியமான அம்சங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது மற்றவரிடத்தில் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பினுடைய காரியத்தை நாம் விளக்க முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வோம். We've seen one word. If you have not written this down, you've forgotten, please write this down now and remember this. Make an attempt to remember. It's the word atonement. நீ ஒரு வார்த்தை நாம் கற்றிருந்தோம் என்னவென்று சொன்னால் ஒருவேளை நீங்க அது எழுதி வைத்திருந்தால் நல்லது. எழுதி வைக்காமல் இருப்பீர்கள் சொன்னால் தயவு செய்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது பாவ நிவாரணம். To atone is to pay for. நிவாரணம் என்று சொல்லும் போது அதற்கு பதிலாக ஒரு கிரயம் செலுத்துவது. The atonement refers to Jesus Christ dying for our sins, paying for our sins on the cross.
We refer to that as the atonement. கிரயம் என்று சொல்லும் பொழுது அல்லது நிவாரணம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தான பலியாக ரத்தம் சிந்தி கொடுக்கிறார் அல்லவா, இது நிவாரணம் என்று சொல்லி சொல்லும். Okay, so remember the term atonement. Atonement is Jesus paying for our sins. நிவாரணம் என்று சொல்லும் பொழுது இயேசு நம்முடைய பாவத்துக்காக பாவ கடன்களை அவர் செலுத்துகிறார். The first part of salvation, or one aspect which is the first part, the beginning part, is what we have already seen, justification. ரட்சிப்பினுடைய முதல் பாகத்தை இது வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். அதுதான் நீதிமானாக்கப்படுதல் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். When we repent and accept Jesus as our Lord and Savior, at that moment we are declared not guilty. இயேசு கிறிஸ்து எப்பொழுது ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சொந்த மனசில் இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று சொல்லுகிறோமோ அப்பொழுது நாம் குற்றவாளிகள் அல்ல என்று சொல்லி தீர்க்கப்படுகிறோம். And we stand before God as a righteous person. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாய் நிற்கிறோம். Why righteous? The righteousness of Christ has been given to me, so I stand before God because of Christ. I stand before God in Christ as a righteous person. The righteousness is the righteousness of Jesus Christ. ஏன் நீதிமான்களாய் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் என்று சொன்னால், நாம் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ இயேசுவினுடைய நீதி வந்து நம் மீது நிழலிடுகிறது. அவருடைய நீதி நம் மீது வந்து தங்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக நீதிமான்களாய் வந்து நிற்கிறோம். Now it doesn't end there. அந்த காரியம் அதனுடன் ஒரு நிப்பாட்டம் காண்பாது. That is just the beginning of our journey of salvation. நம் ரட்சிப்பினுடைய பாதையில் அல்லது பயணத்தில் பார்க்கும்போது இதுதான் முதல் கட்ட பயணமா இருக்கிறது. We need to understand what we are positionally and experientially. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், அதாவது நிலையில் பார்க்கும்போது எந்த நிலையில் இருக்கிறோம், அனுபவத்தில் பார்க்கும்போது எந்த அனுபவத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிலைகளை நாம் அறிந்து கொள்வது சிறந்ததான ஒரு காரியம். Positionally, I stand before God declared not guilty. Positionally, I stand before God as a righteous person, having the righteousness of Christ. நிலையில் பார்க்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக நான் குற்றம் சாடாதபடிக்கு குற்றமற்றவனாய் நிற்கிறேன். அதே சமயத்தில் பார்க்கும்போது தேவனுடைய நீதி என் மீது வந்து இருக்கிறபடி நான் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாய் நிற்கிறேன். But I need to experience that in my daily life. ஆனாலும் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையிலே இதை நான் அனுபவிக்க வேண்டும். I need to live a life that conforms to what I am, my position in Christ. கிறிஸ்துவுக்குள் எந்த நிலையில் நிற்கிறேனோ அந்த நிலைக்கு சாடாக நான் வாழ வேண்டும். I need to align my life according to what I am in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் நான் ஏதாக இருக்கிறேனோ அதற்கு நேராக என் வாழ்க்கையை சரியாய் நேர்த்தி நடத்துவது அவசியமாயிருக்கும். I am a holy person in Christ Jesus, and therefore my life must reflect that. My life must conform to that. நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவனாய் இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையும் என்னுடைய ஜீவனமும் அதுக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும். That process is called sanctification. அந்த ஒரு தொடர்ச்சியான காரியம் தான் சுத்திகரிப்பு என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். Okay, so we have seen the word justification, the beginning of our salvation. Sanctification is the journey of salvation. நியாயமாக்கப்படுதல் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். ரட்சிப்பினுடைய முதலாம் கட்டம் அனுபவம் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இரண்டாம் கட்டமாக இந்த பயணத்தினுடைய இரண்டாம் கட்டம் சொல்லும் பொழுது சுத்திகரிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So write down the word sanctification, it will be in your notes, and memorize that term and understand what it means. That is the process of my Christian life where I become more and more like Jesus Christ. இந்த வார்த்தை சுத்திகரிப்பு என்று சொல்லி உங்கள் குறிப்பேடுகளில் இருக்கிறது. இதை நீங்கள் மனப்பாடம் செய்வது நல்லது. இது என்ன அர்த்தம் என்று சொன்னால், இது என்ன நிலையை காட்டுகிறது என்று சொன்னால், நான் நாளுக்கு நாளாக கிறிஸ்துவின் சாயலாக மாறுவதற்கு செயல்படுகிற காரியம் தான் சுத்திகரிப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. To sanctify means to cleanse, to make holy. சுத்திகரிப்பு என்று சொல்லும் போது சுத்தமாக்கி பரிசுத்தமாக்குதலை குறித்து சொல்லுகிறது. So my position is holy in Christ. Now my life experientially must experience that holiness. இப்பொழுது நிலையில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவானா இருக்கிறேன். ஆனா என்னோட வாழ்க்கையினுடைய காரியங்கள் அதனுடைய அமைப்பை பார்க்கும்போது நாளுக்கு நாளாக கிறிஸ்துவின் சாயலாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Living a holy life because that's what I am in Christ.
பரிசுத்த ஜீவியத்தை நான் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் அந்த பரிசுத்தவானாய் தான் நான் இருக்கிறேன். Okay, so justification is the beginning of our journey of salvation. Sanctification is the journey. நியாயமாக்குதல் என்று சொல்லும் பொழுது என்னுடைய ரட்சிப்பினுடைய முதல் கட்ட பயணமாய் இருக்கிறது. சுத்திகரிப்பு என்று சொல்லும்போது அதன் தொடர்ச்சியின் பயணமாய் காணப்படுகிறது. And every journey must have a destination. நிச்சயமாய் ஒவ்வொரு அதாவது நீங்க போற பயணத்துக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். Our destination in the journey of salvation is called glorification. ரட்சிப்பினுடைய பாதையில் பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த இலக்கு எங்க இருக்கிறது என்று சொன்னால் மகிமை அடைதல் என்று சொல்லி இந்த காரியத்தில் சார்ந்திருக்கிறது. So do write all these 3 words down. இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்வது சிறந்ததாகும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Justification is the beginning of our journey. நியாயமாக்குதல் என்று சொல்லும் போது நம்முடைய பயணத்தின் முதல் கட்டமாய் இருக்கிறது. Sanctification is the actual journey. இரண்டாம் கட்டத்தை பார்க்கும்போது சுத்திகரிப்பு இது உண்மை அது இந்த பயணத்தை காண்பிக்கிறது. And our destination is glorification. பின்பு நம்ம இலக்கு எது என்று சொன்னால் மகிமை அடைதல். These are 3 most important or 3 important components of our salvation. நம் ரட்சிப்பினுடைய 3 பகுதிகள், அது முக்கியமான அம்சங்கள் கொண்டிருப்பது இந்த 3 காரியம்தான். Okay, now the other 2 more components. When time comes, I will add the other 2 components. But for now, remember the 3 words: beginning our journey, justification; our actual journey, sanctification; our destination, glorification. இந்த காரியத்தில் இன்னும் 2 காரியம் அடங்கி இருக்கிறது. வருகிற நாட்களில் இதை நாம் கவனிப்போம். ஆனால் இந்த 3 காரியத்தை நீங்கள் மனப்பாடம் செய்வது நல்லது. முதல் காரியத்தை பார்க்கும் பொழுது நியாயமாக்கப்படுதல், அதன் பயணத்தில் முதல் தொடர்ச்சியாக இருக்கிறது. 2ஆம் கட்டமாக சுத்திகரிப்பாய் இருக்கிறது. 3ஆம் கட்டமாக நம்முடைய இலக்கு என்று சொல்லும்போது மகிமை அடைதல் என்று சொல்லி இந்த காரியம் இருக்கிறது. Okay, now the word sanctification or the word salvation or the word holy, we will read in the scriptures, sometimes is referred to as something already happened. Some passages talk about as if it is ongoing, and some other passages talk about something in the future. இந்த ரட்சிப்பு அல்லது இந்த சுத்திகரிப்பு என்கின்ற இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் பொழுது சில வசன பகுதியில் பார்க்கும் பொழுது அது நடந்தேறின காரியம், அது நடந்து விட்டது என்று சொல்லி குறிப்பிடும். சில வசன பகுதிகளில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இது நடந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படும். சில வசனங்களை பார்க்கும் பொழுது அது எதிர்காலத்தில் வரப்போகும் காலத்தில் நடைபெறும் என்று சொல்லி வசனம் கோரி காட்டும். Have I been already sanctified in Christ Jesus? Have I not been already made holy? So isn't sanctification something in the past? அதாவது கிறிஸ்துக்குள்ளாக நான் ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன் அல்லவா? ஆகினாலே இந்த சுத்திகரிப்பு என்று சொல்லி ஒரு அதாவது கடந்த நிலையை காண்பிக்கிறது அல்லவா? Or as I said early in our lesson today, that sanctification is a process, our journey. அல்லது இன்றைக்கு பாடத்தில் சொன்னது போல சுத்திகரிப்பு என்று சொல்லும்போது நம்முடைய பயணம், நம்முடைய அந்த போகின்ற காரியத்தை தொடர்ச்சியாக காண்பிக்கிறது. So which one is it? ஆகினாலே இப்பொழுது இந்த 2 காரியங்களை வைக்கும்போது கேள்வி எதுதான் சரி? Well, both are correct because scriptures talk about both of it. 2 காரியமும் சரியான காரியம் தான். ஏனென்று சொன்னால் வேதாகமம் இந்த 2 காரியத்தையும் குறித்து பேசுகிறது. And so theologians have come up with these terms which helps us to understand sanctification. So I want all of us to remember these 2 terms regarding sanctification. ஆகினாலே இறையியலாளர்களை பார்க்கும் பொழுது இந்த சுத்திகரிப்பு என்கின்ற காரியத்தை 2 வாக்கியங்களை 2 வார்த்தைகளை கொடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகினாலே இந்த வார்த்தைகளை நாம் மனப்பாடம் செய்வது சிறந்ததாகும். Remember, now we have come to the 3rd segment, chapter 6, 7, 8, that focuses on sanctification. இப்பொழுது பார்க்கும்பொழுது 3ஆம் அதாவது ரோமருடைய இந்த ரட்சிப்பின் கீழ் 3ஆம் பகுதி வந்திருக்கிறோம். 6, 7, 8ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே சுத்திகரிப்பு என்கிற காரியத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். So now in chapter 6, the first 10 verses focuses on what we call, or what theologians call, positional sanctification. இந்த 3 அதிகாரங்களை நீங்க பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 10ஆம் வசனம் நீங்க பார்க்கும் பொழுது இங்கே சுத்திகரிப்பின் நிலையை குறித்து நாம் சொல்லப்படுகிறது. You can say நிலையான சுத்திகரிப்பு, positional sanctification. That means my position in Christ Jesus, I am sanctified, I am cleansed, I am holy.
அதாவது கிறிஸ்துக்குள் பார்க்கும்போது என்னுடைய நிலை என்னவென்று சொன்னால், நான் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன், நான் சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன், ஆகையினாலே நான் பரிசுத்தவான் என்கிற நிலையில் நான் இருக்கிறேன். Then verses 11 to 23 focuses on what we call, or what theologians call, progressive sanctification, ongoing process. இரண்டாவது நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது இறையராள்கள் வசனம் 11 தொடங்கி 23 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இது தொடர்ச்சியான நடந்தேறுகிற ஒரு சுத்திகரிப்பு என்று சொல்லி சொல்லுவார்கள். Okay, so in the Tamil, நிலையான சுத்திகரிப்பு, தொடர்ச்சியான சுத்திகரிப்பு, remember those terms. இந்த 2 வாக்கியம் நிலையான சுத்திகரிப்பு, தொடர்ச்சியான சுத்திகரிப்பு, இந்த வாக்கியங்களை மனப்பாடம் பண்ணிக் கொள்ளுங்கள். Okay, so we're not going to discuss, but are we saved or will we be saved? அதாவது இந்த கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் பட்டு விட்டோமா அல்லது நாம் ரட்சிக்கப்படுவோமா? Is it something in the past or something in the future? இது கடந்த ஒரு காலத்தில் நடந்த ஒரு காரியமா? இல்ல எதிர்காலத்தில், வருங்காலத்தில் நடக்கப் போற ஒரு காரியமா? Are we already holy or are we becoming holy? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோமா? அல்லது நாம் தொடர்ச்சியாக பரிசுத்தமாக்கப்படுகிறோமா? Is sanctification something in the past happened when I was justified, or is it ongoing, in process, or is it something that I expect to happen in the future? அதாவது இந்த சுத்திகரிப்பு என்று சொல்லும்போது, கடந்த காலத்தில் நடந்த காரியமா? அதாவது நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் நீதிமானாக்கப்பட்டேன். அப்பொழுது நடந்த ஒரு காரியமா? அல்லது இப்பொழுது தொடர்ச்சியாய் நடந்து கொண்டிருக்கிற காரியமா? அல்லது எதிர்காலத்தில் வரப்போகிற ஒரு காரியமா? Well, the scriptures tells us that we are already saved. At the same time, scriptures also tell us we are being saved. At the same time, the scripture also tells us we will be saved, past, present, future. வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லியும் சொல்லுகிறது. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தை குறித்தும் வசனம் சொல்லுகிறது. Same thing with holiness or sanctification. The scripture teaches us we are already sanctified when we were justified. Scripture tells us we are being sanctified. It's an ongoing process. And we also read that the day will come when we will be made holy. பரிசுத்தமும் சுத்திகரிப்பும் இதே காரியத்தில் தான் சார்ந்திருக்கிறது. நம் சுத்திகரிப்பு என்று சொல்லும் பொழுது, நாம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டோம். தொடர்ச்சியாக சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பின்பு எதிர்காலத்தில் வரும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவோம். So the Bible talks about our salvation in the past, in the present, and in the future. ஆகினாலும் வேதாகமத்தை பார்க்கும் பொழுது நம்ம ரட்சிப்பை குறித்து கடந்த காலத்தை குறித்தும் பேசுகிறது, நிகழ்காலத்தை குறித்தும் பேசுகிறது, வருங்காலத்தை குறித்தும் பேசுகிறது. That's why I like to use the word journey to refer to our salvation. We are on a journey. The journey has not ended. Make sure end the journey or finish the journey. ஆகினால் தான் இந்த ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது பயணம் என்கிற இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். என்னவென்று சொன்னால், இந்த பயணத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறபடினாலே நிச்சயமா இந்த பயணத்தை நாம் முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Some Christians say, "Oh, I'm already saved. I accepted Christ." Good, but your journey has not ended, and they don't pay attention to sanctification. Sanctification doesn't matter how we live our life. No, it matters because the Bible talks about our present living. அதாவது சில பேர் சொல்லுவார்கள், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் தங்களுடைய வாழ்க்கை குறித்து பொருட்படுத்தாமல் இருப்பார்கள். என்னவென்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட காரியம் அதோடு நிப்பாட்டி விடாது. நாம் தொடர்ச்சியாக இந்த பயணத்தில் போகிறபடினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டாம். முடிவானது அது மகிமைக்குள் வர வேண்டும். If you read 1 Corinthians, if you read the letter to the Corinthians, if you read the letter Paul wrote to the churches in Galatia, if you read the letter the letter written to the Ephesians, Paul will talk to Christians. If you live like this, and you put a long list of sin, you will not enter God, you will not inherit God's kingdom. பவுலடிகளை பார்க்கும் பொழுது கொரிந்து சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது, அல்லது கலாத்தியில் காணப்படுகிற சபைகளுக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது, அல்லது எபேசு சபைக்கு நிருபத்தை எழுதும் பொழுது, அவர் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்ன பட்டியலை வைத்து சொல்லுவார். இப்படியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுவார். Sanctification is an important part of our salvation.
ரட்சிப்பினுடைய இந்த சுத்திகரிப்பு என்கிற பாகம் மிக முக்கியமான காரியமாய் வாய்க்கிறது. Oh, I got saved 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்ன நான் ரட்சிக்கப்பட்டேன். How are we living our lives right now? ஆனாலும் நம்முடைய ஜீவனத்தை எப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? If we talk like the people who are not saved, if we do things like people who are not saved, then what salvation are we talking about? That means I have not grown. I have not progressed in my salvation. ரட்சிக்கப்படாதவர்களைப் போல பேசிக் கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படாதவர்களைப் போல நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ரட்சிப்பை குறித்து நாம் என்ன பேசுகிறோம்? ஏனென்று சொன்னால், ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது, நாம் அதில் வளர்ச்சி அடைய வேண்டும். அதில் தொடர்ச்சியாக நாம் ஒரு பயணத்தில் செல்ல வேண்டும். Now let's look at some examples of where sanctification or salvation is spoken about past. That means the moment we accepted Christ, instantly it's done. At the same time, some other passages tell that it is ongoing, progressive. சில வசனங்களை இப்பொழுது நாம் கவனிக்க போகிறோம். என்னவென்று சொன்னால், சில வசனங்களை பார்க்கும்போது, நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே சில காரியங்கள் நடந்திருக்கிறது. சில காரியங்களை பார்க்கும்போது, அது தொடர்ச்சியாக ஒன்று பின் ஒன்றாக நடக்கிறது என்று சொல்லி வசனம் நமக்கு கோரி காட்டுகிறது. இந்த வசனத்தை நாம் கவனிப்போம். You don't have to find the word sanctification necessarily, but there are passages that talks about salvation as already happened, instantly when we accepted Christ. At the same time, there are passages that talks about that it's something that we must keep on doing. It's ongoing. இந்த சுத்திகரிப்பு என்கிற வார்த்தையை நாம் தேட வேண்டும் என்று சில அவசியம் இல்லை. ஆனாலும் சில வசனங்களை பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஜீவியத்தை குறித்து பேசும். சில காரியத்தை பார்க்கும்போது, உடனே பரிசுத்தம் வருகிறது என்று சொல்லி வசனம் கோரி காட்டும். சில வசனங்களை பார்க்கும் பொழுது, இந்த சுத்திகரிப்பு என்று சொல்லுகிற காரியமானது வாழ்க்கையில் பயணத்தில் தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு காரியம் என்று சொல்லி வசனம் கோரி காட்டும். Now, I've just given you 6 examples, 3 about progressive, 3 instantaneous. But the whole of the New Testament, when we read, we will find this sometimes in the past, sometimes in the present, ongoing, sometimes in the future. இப்பொழுது 6 வசனங்களை மாத்திரம்தான் உங்களுக்கு இப்படியாக முன்னேறுகிற காரியத்தை குறித்தும், அதே சமயத்தில் உடனடியாய் நடக்கிற காரியத்தை குறித்தும் நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வசனங்களை வாசிக்கும் பொழுது, தொடர்ச்சியாக சில காரியம் முடிந்தேறிவிட்டது, சில காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, சில காரியம் நடக்கும் என்று சொல்லி வசனம் இது கோரி காட்டுகிறது நீங்கள் பார்க்க முடியும். Let's read Romans 8:13. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 8:13 மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். For if you live according to the flesh, you will die. But if by the Spirit you put to death the misdeeds of the body, you will live. Paul is telling us how to live. This is progressive sanctification. பவுல் அடிகளை பார்க்கும் பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இங்க கத்துக் கொடுக்கிறார். ரட்சிப்பில் பார்க்கும்போது இது முன்னேறுகிற தொடர்ச்சியாய் நடக்கிற ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Let's read Romans chapter 12 verse 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். Do not conform to the pattern of the world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, His good, pleasing, and perfect will. Transformed by the renewing of your mind. It's an ongoing process. சிந்தையின் புதுப்பித்தலுடைய கொண்டு நாம் மாறப்பட வேண்டும் இங்கு சொல்லுகிறது. இது தொடர்ந்து முன்னேறுகிற தொடர்ந்து நடக்கிற ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. We are told what to do to live as a Christian. It is something that we have to do every day, all the time. ஒரு கிறிஸ்தவனா எப்படி வாழ வேண்டும், அன்றாடும் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Let's go to 2 Corinthians 3:18. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் வசனம் 18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக படுகிறோம்.
And we all who will unveil faces contemplate the Lord's glory are being transformed into his image with ever increasing glory, which comes from the Lord who is the Spirit. Being transformed, ongoing process. மறுரூபமாக்கப்படுகிறோம். இது தொடர்ச்சியாய் நடக்கிற ஒரு காரியம். This is what we call, or theologians have identified for us, and we call this progressive sanctification, ongoing process. இதுதான் இறையலாளர்களை பார்க்கும் பொழுது நமக்கு வார்த்தை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். இது முன்னேறுகிற தொடர்ச்சியாய் நடக்கிற ஒரு காரியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். So we just said 3 passages that talks about progressive sanctification. Now let's look at some passages that talks about instantaneous. That means already happened when we accepted Christ. முன்னேறுகிற அல்லது தொடர்ச்சியாக சுத்திகரிக்கப்படுகிறோம் என்று சொல்லி இதை குறித்துதான வசனங்களை இதுக்கு முன்பாக வாசித்தோம். இப்பொழுது பார்க்கும் பொழுது சில காரியங்கள் உடனே நடக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலியமாய் நாம் பார்ப்போம். Okay, 1 Corinthians 1:2. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 2. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. To the church of God in Corinth, to those sanctified in Christ Jesus and called to be his holy people, together with all those everywhere who call on the name of our Lord Jesus Christ, their Lord and ours. Now, I don't know if you observe. Let me read this. நீங்க கவனிச்சீங்களா தெரியல, இந்த வசனம் திருப்பி பாஸ்டர் வாசிப்பார். We have both instantaneous and progressive sanctification here. இந்த வசனத்தில் பார்க்கும்போது உடனடியே நடக்கிற இந்த சுத்திகரிப்பை குறித்தும் நீங்கள் வாசிக்க முடியும். முன்னேறியாடியா தொடர்ச்சியாக நடக்கிற காரியத்தையும் பார்க்க முடியும். To the church of God in Corinth, to those sanctified in Christ, past tense, already happened, instantaneous. When we accepted Christ, we are sanctified. கிறிஸ்துக்குள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதாவது கிறிஸ்துக்குள் பார்க்கும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டோம். And called to be holy. பரிசுத்தமாக அழைக்கப்பட்ட. Called to be holy. பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். What has happened to me, I have been made holy, sanctified. Now I am to live that life. அதாவது எனக்கு என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், நான் பரிசுத்தமாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் அழைப்பு என்னவென்று சொன்னால், அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ப பரிசுத்த ஜீவனம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். You have both positional and progressive sanctification, that verse. இங்க பார்க்கும் பொழுது நிலை சார்ந்த சுத்திகரிப்பும் அதே சமயத்துல தொடர்ச்சியாய் முன்னேறுகிற சுத்திகரிப்பும் குறித்து வசனம் சொல்லுகிறது. Okay, 1 Corinthians chapter 6 verse 11. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். Okay, when we read this verse, look at all the past tense. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். And that is what some of you were. But you were, look at the past tense, washed, you were sanctified, you were justified in the name of the Lord Jesus Christ and by the Spirit of our God. Washed, sanctified, justified, all in the past tense, already happened. இங்கே பார்க்கும்போது இந்த வசனத்தில் பார்க்கும்போது கழுவப்பட்டீர்கள், சுத்திகரிக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி எல்லாம் கடந்த காலத்தை குறித்து முடிந்த காரியமாக பேசுகிறது. It would be a mistake just to take this and just to think about this. Oh, we already are washed, we already been sanctified, we already been justified, and not to pay attention to the other part of our salvation that the Bible speaks, ongoing process of sanctification. இந்த வசனத்தை மாத்திரம் வைத்து எல்லாம் நடந்தேறி விட்டது என்று சொல்லி நாம் நிலைக்குள் வந்து விடுவோம் என்று சொன்னால் தவறாக போய்விடும். ஏனென்று சொன்னால் மற்ற வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த பயணத்தில் நாம் போய்கொண்டிருக்கிறோம், இது தொடர்ச்சியாய் நடக்கிற ஒரு காரியம் என்று சொல்லி காரியம் இருக்கிறது, அதை நாம் இழந்து போகிறோம்.
Okay, let's read one more. 2 Corinthians chapter 5, verse 14 and 15. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 14 தொடங்கி 15 வரை நாம் வாசிக்க கேட்போமாக. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லோருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நிதானித்திருக்கிறோம். In the English? For Christ's love compels us, because we are convinced that one died for all, and therefore all died. Okay, And and therefore all died, past tense. எல்லோரும் And he died for all, that those who live should no longer live for themselves, but for him who died for them and was raised again. So pay careful attention when you're reading the scriptures, the next time. When he talks about our holiness, salvation, he talks about in the past, in the present, and the future, and in something will take place in the future. It's a journey. நீங்கள் அடுத்த தடவை வேதத்தை வாசிக்கும் பொழுது மிகவும் கொஞ்சம் கவனம் செலுத்தி வாசிங்கள். ஏனென்று சொன்னால், இந்த பரிசுத்தத்தை குறித்து அல்லது காரியங்களை குறித்து கடந்த காலமாகவும் நிகழ்காலமாகவும் எதிர்காலமாகவும் நடக்கப் போகிற காரியமாய் வசனம் கோரி காட்டும். இது என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த காரியம் நமக்கு ஒரு பயணமாக, தொடர்ச்சியின் பயணமாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. Oh, I've been washed, I've been justified, I've been sanctified, all done. Now I can just live as the way I want to live. No, that's a wrong conclusion, because that's one part, that's just the beginning. How I live my life is important. As I said earlier, Paul will tell, if you live like this, committing all these sins, you will not inherit God's kingdom. That's a warning given. நான் கழுவப்பட்டிருக்கிறேன், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி இந்த காரியத்தில் மாற்றம் நின்று கொண்டு நாம் எதிர்காலத்தில் அல்லது தொடர்ந்து நடக்க வேண்டிய காரியத்தை கவனிக்காமல் போவோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆபத்தாய் விளங்கும். என்று சொன்னால் பவுலடிகள் இங்கே சபைகளுக்கு சொல்லுகிறார், நீங்க ரட்சிக்கப்பட்டு இப்படி வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். As much as it's important for people to know what is the problem, what is the universal problem, sin. அதாவது இந்த உலக அளவில பார்க்கும்போது பிரச்சனை என்னவென்று சொன்னால் பாவம் என்று சொல்லி அநேகர் அழிந்திருக்கிற வேளையில், as much as it's important and essential to know what to do about it, justification by faith in Christ. அதாவது இது பாவம் இவ்வளவு பெருசா இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கும் பொழுது என்ன இதை குறித்து நாம் செய்ய வேண்டும்? முதல் காரியமானது நாம் இப்படியாக நீதிமானாக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும். If that's all that's needed, Paul would have stopped there. ஒருவேளை அந்த காரியம் மாத்திரம் போதுமா இருந்திருக்கும் என்று சொன்னால் பவுலடிகள் அங்கே நிப்பாட்டிருந்திருப்பார். He goes to chapter 6, 7, 8 to explain, now that you are saved in Christ Jesus, live a saved life. அதாவது இங்க 6, 7, 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது பவுலடிகள் தொடர்ச்சியாக இப்பொழுது சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறபடினாலே ரட்சிப்புக்கு ஏற்பையான பரிசுத்தமான ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பவுலடிகள் வலியுறுத்துகிறார். Now the way the book of Romans is divided into chapters, the way we have it has been very neatly divided. So we have in chapter 6, we are now free from the power of sin. In chapter 7, free from the Mosaic law. Chapter 8, we are now free to live a holy life, a sanctified life. இந்த ரோமர் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது மிக நேர்த்தியாக நமக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமாக பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. அதற்கு மேற்கொண்டு வெற்றி கிடைத்திருக்கிறது. 7வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தை, அதாவது மோசேயின் நியாயப்பிரமாணத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது, சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லுவார். பின்பு 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ விடுதலை அல்லது நமக்கு பாதுகாப்பு இங்க கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுவார். Basically chapter 6, 7 and 8, how we can live a victorious life, living a life where we can conquer sin, we can say no to sin.
6, 7, 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அது என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், மேற்கொண்டவர்களாக பாவமான வாழ்க்கை வாழாதபடிக்கு பாவத்தை மேற்கொண்ட வாழ்க்கையை வாழும்படியாக கற்றுக் கொடுக்கிறது. Warren Wiersbe has put it very nicely. Chapter 6, he says we have victory over sin. Chapter 7 talks about our liberty from the Mosaic law. And chapter 8 talks about as we keep walking in Christ and with Christ, we have security. இங்கே வால்விக்ஸ்பே என்கிறவர் சொல்லியிருக்கிறார் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். இது பாவத்திலிருந்து நமக்கு ஒரு வெற்றியை தருகிறது. 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தால், அதாவது மோசேயின் நியாயப்பிரமாணத்துல நமக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பின்பு 8ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது நமக்கு சுத்திகரிப்பான வாழ்க்கையை வாழ நமக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லி அவர் சொல்லுவார். If you remember one of my quotes early in one of the lessons, justification is walking to Christ, sanctification is walking with Christ. ஆரம்பத்திலே இந்த வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியாக்கப்படுதல் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்கு நேராக நாம் நடத்தப்படுகிறோம். இங்கே சுத்திகரிப்பு என்று சொல்லும்போது கிறிஸ்துவோடு நாம் பயணம் செய்கிறோம். Okay, so let's look at the first few verses, the first 10 verses where Paul talks about our position in Christ, which is I'm holy in Christ. So we call that positional sanctification. முதல் 6ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். என்ன சொல்ல வருகிறார் பவுல் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துவுக்குள் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், அதாவது சுத்திகரிப்பு நிலை அல்ல நிலை சார்ந்த சுத்திகரிப்பில் இருக்கிறோம் என்று சொல்லி இங்க பவுல் சொல்லுகிறதை கவனிக்க போகிறோம். Okay, so let's read that passage, verses 1 to 10, and then we will slowly unpack. 1ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு ஒன்று பின் ஒன்றாக இதை நாம் கவனிப்போமாக. So let's go to Romans chapter 6. Let's read verses 1 to 10. எடுத்துக்கொள்ளுங்கள் உங்க வேதாகமத்தை. ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 10ஆம் வசனம் வரை. ரோமர் 6:1-10. ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்வோம்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆகையால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். What shall we say then? Shall we go on sinning so that grace may increase? By no means. We are those who have died to sin. How can we live in it any longer? Or don't you know that all of us who were baptized into Jesus Christ were baptized into his death? We were therefore buried with him through baptism into death, in order that just as Christ was raised from the dead through the glory of the Father, we too may live a new life. For if we have been united with him in a death like this, we will certainly also be united with him in a resurrection like this. For we know that our old self was crucified with him, so that the body ruled by sin might be done away with, that we should no longer be slaves to sin.
because anyone who has died has been set free from sin. Now, if we died with Christ, we believe that we will also live with him. For we know that since Christ was raised from the dead, he cannot die again. Death no longer has mastery over him. The death he died to sin once for all. But the life he lives to God. Let me read verse 1 again. தமிழையும் வாசிப்போம். Verse 1. ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்து நிற்கலாம் என்று சொல்வோமாக. கூடாது. What shall we say then? Shall we go on sinning so that grace may increase? Now, what is grace? கிருபை என்றால் என்ன? We all use it all the time. எப்பொழுதும் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். But what does grace mean? ஆனாலும் கிருபை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? One, grace means God's gift. கிருபை என்று சொல்லும்போது ஒரு காரியம் பார்க்கும்போது ஆண்டவருடைய ஈவுகள். We are saved by grace. It's a gift of God. கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இது தேவனுடைய ஈவு. Grace can also mean God's enablement. கிருபை என்று சொல்லும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆற்றலை குறித்தும் சொல்லலாம். We read Paul will, talk to the Lord 3 times. He will plead about this thorn in the flesh, whatever it is. The Lord will say, my grace is enough for you. In other words, my grace will give you the strength. 3 தடவை பவுலடிகளை பார்க்கும்போது ஆண்டவர் இடத்தில் பேசுவார். கர்த்தரால் கூடும் என்று சொன்னால் அவருக்கு சரீரத்துக்குள் காணப்படுகிற முள்ளை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி, அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும், இதை கடந்து போக பலன் போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். So grace is God's gift, grace is God's enablement. ஆகினால கிருபை என்று சொல்லும்போது ஆண்டவருடைய ஈவா இருக்கிறது, ஆண்டவர் கொடுக்கிற நமக்கு ஆற்றலாய் இருக்கிறது. But why does the Apostle Paul write this? Again, I'll read. What shall we say then? Shall we go on sinning so that grace may increase? பவுலடிகள் ஏன் இந்த வார்த்தை எழுத வேண்டும்? If you go a few verses back, chapter 5, verse 20. ஒருவேளை கொஞ்சம் பின்னாடி போயிட்டு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், the law was added so that the trespass might increase. But where sin increased, grace increased the more. 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. Remember, earlier one of the lessons I say you'll find many questions that Paul will put, and then Paul will give the answer to it. நாம் ஏற்கனவே பாடத்தில் பார்த்திருக்கிறோம். என்னவென்று பவுலடிகளை பார்க்கும் இதில் அதிகமான கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். And I believe that this question that Paul writes are questions that he will come across during his ministry, questions that people have asked. So in writing this, he knows people have this question. So he puts the questions and then explains it. நான் நம்புகிறேன் என்னவென்று சொன்னால் இந்த கேள்விகள் எல்லாம் பவுலடிகளுடைய ஊழிய பயணத்தில் பார்க்கும்போது அங்கங்கு அவ்வப்போது ஆட்கள் கேட்டிருந்த கேள்வியா இருக்கும். ஆகினால் தான் இந்த கேள்விகள் மீண்டும் எழும்பும் என்று சொல்லி அந்த கேள்விகளை வரிசையா வைத்து அதற்கு பதில் கொடுக்கிறதையும் நாம் கவனிக்கிறோம். We're going to get 2 wrong concepts about grace. Maybe the time that we have, we'll look at the first one. கிருபை என்று சொல்லுகிற காரியத்தை 2 தவறான காரியம் இருக்கிறது, அல்லது தவறான பார்வை இதை குறித்து இருக்கிறது. 2 காரியத்தை நாம் கவனிப்போம். See, sometimes or some Christians may go to one extreme that's called legalism. Legalism means you must do this, you must do that, you must do this. Only then you're considered a Christian, or only then you are saved. அதாவது சில கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது ரொம்ப தூரமாய் போயிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, எல்லா காரியம் இப்படிதான் செய்ய வேண்டும், இதுதான் இப்படி இந்த முறையில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி முறை சார்ந்துகளை கொண்டு வந்து விடுவார்கள். Oh, if you don't pray for 1 hour a day, you cannot enter heaven. Now, that's legalism. Who said that? Prayer is important, but who said that? அதாவது சில பேர் சொல்லுவார்கள், நீங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணலன்னா நீங்க பரலோகம் போக முடியாது. இது ஒரு ஆட்கள் இப்படியாக கட்டளை விதிக்கிறது. யார் இந்த கட்டளையை கொண்டு வந்தது? And you find that very commonly that people, start talking about grace,
and then as they preach, it's all about law. அநேக நேரத்தில் பார்க்கும் பொழுது சில பேர்களை பார்க்கும் பொழுது கிருபை என்று சொல்லி பேச வருவார்கள் அல்லது பிரசங்கிக்க வருவார்கள். ஆனால் பேசுகிற காரியம் முழுவதும் பிரமாணம் அல்லது சட்டதிட்டங்களை குறித்து தான் பேசுவார்கள். If you don't read the Bible today, don't eat until you read the Bible. If not, well, it's good to read the Bible, or we should read the Bible, but to put in such a way, you're turning that into a law. அதாவது சில பேர் சொல்லுவார்கள், இன்றைக்கு நீங்க வேதாகமத்தை வாசிக்காவிட்டால் இன்னைக்கு நீங்க சாப்பிடக்கூடாது. ஆகையினால நீங்க வேதத்தான் வாசிக்கணும் என்று சொல்லி சொல்லுவார்கள். இது வேதத்தை வாசிப்பது தவறல்ல. ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இது ஒரு சட்டமாக, பிரமாணமாக மாத்துகிறார்கள். If you're a musician and before worship, you don't spend 1 hour and pray and you go and play music, God will not accept your worship. நீங்க ஒரு இசைக்கருவி வாசிக்கிறவங்களா இருந்தா, இசைக்கருவி வாசிக்கிறவங்க ஊழியத்துக்கு முன்பாக 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணலன்னு சொன்னா, ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டாரு. Did God say that? ஆண்டவர் அப்படி சொன்னாரா? Oh, I think it's very good to pray 1 hour, even more, but that is turning a Christian life into as if we are under the law. அதாவது இந்த 1 மணி நேரம் ஜெபிப்பது அல்லது இன்னும் அதிகமா ஜெபிப்பது நல்ல ஒரு காரியம் தான். ஆனாலும் இந்த காரியத்தை கொண்டு வந்து வைக்கும் பொழுது, அவர்கள் பிரமாணம் கொண்டு வருகிறதை போல இருக்கிறது. A lot of immature Christian, by immature Christian, I'm not talking about new young Christian, we're talking about Christians never really grow in their understanding, though, been a Christian for many years. அதாவது முதிர்ச்சியற்ற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் சொல்லுவேன். என்னவென்று சொன்னால் இளங்கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனாலும் அநேக வருடங்களாக கிறிஸ்தவர்களாய் இருந்தும் இன்னும் முதிர்ச்சி அடையாமல் வளர்ச்சி காணாத கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது We tend to put our own standard as God's standard. நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் ஒரு நிலையை வைத்து நம்முடைய நிலையை கொண்டு வந்து வைத்து இதுதான் ஆண்டவருடைய நிலை என்று சொல்லி அந்த இறக்கத்தில் கொண்டு வந்து வைத்து விடுகிறோம். Now, an organization must have certain regulations, certain rules, so that there can be order. ஒரு அமைப்பின் கீழ் பார்க்கும் பொழுது சில சட்டதிட்டங்கள் இருப்பது நல்லதுதான். அப்பொழுதுதான் காரியங்கள் நேர்த்தியாய் நடக்கும். But to set a standard and compare others, whether they are good Christians or not a good Christian, or whether they are saved, we need to be very careful on that. ஆனாலும் சில காரியங்களை கொண்டு வந்து முன்னுக்கு வைத்துட்டு இதை வைத்து மற்றவங்களை நிலைநிறுத்தி பார்க்கிற காரியமானது அது ஆபத்தான காரியம். இதை குறித்து நாம் சற்று யோசிக்க வேண்டும். A person who prays 3 hours a day can make that as a standard and say, if you don't pray 3 hours a day, don't call yourself a Christian. But who set the standard? சில ஆட்களை பார்க்கும்போது 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார்கள். அந்த 3 மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள் சொல்லுவார்கள், நீங்க 3 மணி நேரம் ஜெபிக்காவிட்டா நீங்க கிறிஸ்தவன் சொல்லி சொல்லக்கூடாது என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனாலும் கேள்வி என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட நிலையை யார் கொண்டு வந்து அது அளவாக வைத்தது? Now, some people get up very early in the morning, 3 a.m., 4 a.m. to pray. I'm very impressed with that. சில ஆட்களை பார்க்கும்போது விடிய காலம்பற 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. If someone were to ask me, do you get up 3 a.m. in the morning to pray? யாராவது என்னிடத்தில் வந்து பாஸ்டர் நீங்க 3 மணிக்கு எந்திரிச்சு விடிய காலம்பற ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்கன்னா, I'll ask them, you get up 3 a.m. to pray? நான் அவங்கள பார்த்து கேட்பேன், நீங்க விடிய காலம்பற 3 மணிக்கு எடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? Really? Wow, wonderful. ஆமாவா, ஐயோ நல்ல ஒரு காரியம் என்று சொல்லி சொல்லுவோம். How about you? ஆனாலும் உங்களை பத்தி எப்படி? When they ask me, so how about you? என்ன பார்த்து அப்ப நீங்க எப்படி பாஸ்டர்ன்னு கேட்டாங்கன்னா, it's a wonderful time to sleep. அது தூங்குறதுக்கு நல்ல நேரம் என்று சொல்லுவேன். Now, if that person were to take that and set that as an example, if you don't get up at 3 a.m. to pray or 4 a.m. to pray, you don't be involved in serving God. அதாவது இப்படி செய்கிற நபர் உடனே இந்த காரியத்தை அமைத்து நீங்க 3 மணிக்கு அல்லது 4 மணிக்கு விடிய காலம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணலன்னு சொன்னா நீங்க ஆண்டவரை சேவிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார்கள் சொன்னால், maybe the person who prays let's say 2 hours a day or 3 hours a day may not spend 2-3 hours studying the Bible. ஒருவேளை 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஜெபிக்கிற இந்த நபரானவர் ஒருவேளை வேதத்தில 2-3 மணி நேரம் செலவழிக்காம போவாங்க. And a person who spends 3 hours studying the Bible will tend to say, if you cannot spend 3 hours studying the Bible a day, don't call yourself a minister of God.
அதாவது வேதத்தில் 2, 3 மணி நேரம் செலவழிக்கிற நபர்கள் பார்க்கும் பொழுது, அவர்கள் நீங்க வேதாகமத்தோட 2, 3 மணி நேரம் செலவழிக்கலன்னா, நீங்க ஊழியம் செய்யாதீங்க, நீங்க தேவனோட ஊழியக்காரங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார்கள் என்று சொன்னால், So what can happen or tends to happen is people take what they are very good at, what they are strong with, and use that as a standard to compare others. அநேக பேர் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால், எந்த காரியத்தில் ஒருவர் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது சிறந்ததாய் செய்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால், அந்த காரியத்தை எடுத்துவிட்டு, அது நிலையாய் வைத்து மற்றவர்களை இதோடு ஒப்பிட்டு மதிப்பிடுவார்கள். As I walk in the Lord, I've come to understand this. Not everyone will be excited with what I am excited with. கர்த்தரோடு தொடர்ந்து நடக்கிற இந்த பயணத்தில் பார்க்கும் பொழுது, நான் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் எந்த காரியத்தை குறித்து உற்சாகம் அடைகிறேனோ, மனமகிழ்ச்சி அடைகிறேனோ, அதே காரியத்தில் மற்றவர்களும் மனமகிழ்ச்சி அடைவார்கள் அல்லது உற்சாகம் அடைவார்கள் என்று சொல்லி பொருள் அல்ல. Everyone's different. எல்லோரும் வெவ்வேறு நபராய் இருக்கிறார்கள். So if they're not excited with what excites me, I should not think there's something wrong with them. Oh, you're not a very good Christian. You're not a very spiritual Christian. No, they are different. அதாவது என்னை உற்சாகமூட்டுகிற காரியங்கள் மற்ற ஆட்களை உற்சாகம் மூட்டாமல் இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க சரியில்லைன்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், அவர்கள் வேறு பாணியில் உள்ளவர்கள். Some people love hospital visitation. சில பேர் பார்க்கும்போது மருத்துவமனையில் சென்று மக்களை பார்ப்பதை விரும்புவார்கள். Not all are excited about that. எல்லா நபரும் இந்த காரியத்தை கொடுத்து சந்தோஷப்படுவார்கள் அல்லது உற்சாகம் அடைவார்கள் என்று சொல்லி பொருள் அல்ல. Some like to go to the streets and feed the poor people. சில ஆட்களை பார்க்கும் பொழுது சாலையோரம் சென்று இப்படியாக இந்த ஏழை மக்களுக்கு தானம் செய்வார்கள். Not everybody like to go and do that. எல்லாரும் இந்த காரியம் இஷ்டப்பட்டு செய்வாங்க என்று சொல்லி பொருள் அல்ல. Some people, without being told anything, like to go and clean the kitchen and the toilet in the church, and they do it joyfully. Nobody told them, but they enjoy doing it. சில ஆட்களை பார்க்கும் பொழுது இந்த அதாவது நீங்க கழிவறை போய் கழுவுவார்கள் அல்லது பின்னால மங்கு குவளைகளை கழுவுவார்கள். அவர்கள் யாரும் அவரிடத்தில் வந்து நீங்க சுத்தப்படுத்துங்க அல்ல கழுவுங்கன்னு போய் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அத மனமகிழ்ச்சியோட சந்தோஷமா போய் செய்வார்கள். Some people love going behind the streets and minister to the drug addicts and the women there. சில ஆட்களை பார்க்கும் பொழுது இப்படியாக வெளியே போயிட்டு இங்க இந்த 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 அங்க இருக்கிற பெண்களுக்கோ அல்லது ஏதாவது தப்பான காரியம் ஈடுபட அவங்களிடத்தில் ஊழியம் செய்ய Those who take drugs. விசேஷமாக இந்த போதை பொருள் எடுக்கிறவர்களுக்கு. I know one person who shared that he actually slept on the street with the rest of them throughout the night just to experience how it is. எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், இவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது, சாலையோரம் படுக்கிற அனுபவம் எப்படி இருக்குது என்று சொல்லி இவர் ஒரு நாள் போய் படுத்து அந்த அனுபவத்தை பெற்றவராய் வந்தார். No, I don't think everybody wants to do that. எல்லோரும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள் என்று சொல்லி பொருள் அல்ல. So a person who likes to do that should not condemn the other person because he is not interested in this. அதாவது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஒரு நபர் மற்றவர்கள் செய்யாதவர்களை பார்த்து நியாயம் தீர்க்க வேண்டாம். அவர்கள் இது மீது நாட்டம் காட்டாவிட்டால் நாம் அவர்கள் நியாயம் தீர்க்க வேண்டாம். So be careful that you don't create laws that you use, which you are good at, and use that and to determine whether a person is a good Christian or not a Christian, saved, not saved. Be careful with that. ஆகினாலே நாம் நேர்த்தியாய் நாம் சிறந்ததாய் விளங்குற காரியத்தை வைத்து இந்த ஒரு நபர் இப்படி செய்யாம போவார்கள் என்று சொல்லி அல்லது செய்யாம போய்விட்டார் நல்ல கிறிஸ்தவர்கள் கெட்ட கிறிஸ்தவர்கள் அல்ல என்று சொல்லி இந்த நிலையை இந்த அளவை நாம் வைக்க வேண்டாம். So that is legalism, as if Christianity is laws. Don't do this, as if it's following or going under, living under a law. That's legalism. அது என்னவென்று சொன்னால் இந்த சட்டத்தின் கீழ் வாழ்வதை போல இருக்கும். அதாவது இப்படி செய்தால் இப்படிதான் செய்யணும், இந்த சட்டத்தின் பிரகாரமா செய்யணும், இந்த அமைப்பின் பிரகாரமா செய்யணும் என்று சொன்னால் அது சட்டத்திட்டத்தின் கீழ் வாழுகிறதுக்கு சமமாகும். The other extreme is misunderstanding grace and think doesn't matter how you live your life. It's called licentiousness. You can do whatever you want. இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதாவது இரண்டாவது இந்த கிருபையை பார்க்கும் பொழுது இஷ்டத்துக்கு வாழ்வது எப்படி வேணாலும் வாழலாம் என்று சொல்லி அப்படி கொண்டு வருவார்கள். So there is a tendency some will go into legalism,
Some will go to the other extreme, licentiousness. Both are wrong. அதாவது சில ஆட்களை பார்க்கும்போது ஒன்று ரொம்ப தூரமா போயிட்டு எல்லா சட்டம் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்வார்கள். சில சில ஆட்களை பார்க்கும்போது எப்படி வேணாலும் இஷ்டத்துக்கு வாழலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் கொண்டு போவார்கள். 2ம் தவறான ஒரு காரியம்தான். So, misunderstanding grace. ஆகினாலே கிருபையை தவறாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். Look at not only in the days of the Apostle Paul, there were some Christians who misunderstood grace. Even in our days, there are people who have misunderstood biblical grace. அதாவது பவுலின் காலத்தில் பார்க்கும்போது அங்கே மாத்திரம் கிருபையை குறித்து தவறான புரிந்துணர்வு கொண்ட ஜனங்கள் இருந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் பார்க்கும் பொழுது இந்த கிருபை வசனத்தில் காணப்படுகிற கிருபையை தவறாய் புரிந்து கொண்டு வாழுகிற ஜனங்களும் இருக்கிறார்கள். Okay, let's read it again, chapter 6, verse 1. Let's look at the first misunderstanding or first wrong concept about grace. கிருபையை பற்றி 2 தவறான கருத்துக்களை கொண்டு இந்த முதல் கருத்தை இப்பொழுது நாம் 1வது வசனத்தில் கவனிப்போமாக. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்து நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. What shall we say then? Shall we go on sinning so that grace may increase? Where did they get this idea from? இந்த சிந்தை எங்கிருந்து அவங்களுக்கு வந்திருக்கும்? Go on sinning so grace will increase. தொடர்ந்து பாவம் செய்யுங்க, கிருபை அதிகரித்து வரும். We read that earlier. Let's read it again, chapter 5, verse 20. 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் முதலாவது வாசித்தோம். இப்பொழுது மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. The law was brought in so that the trespass might increase. But where sin increased, grace increased all the more. Where sin increase, grace increase more. பாவம் அதிகரிக்கும் பொழுது கிருபையானது இன்னும் அதிகரிக்கும். See, the idea is, no matter how much sin, God's grace is so powerful, it can take care of it. அதனுடைய சிந்தை பார்வை என்னவென்று சொன்னால், எவ்வளவு பாவம் பெரிதா இருந்தாலும் தேவனோட கிருபை நம் மீது இருக்கிறபடினாலே இந்த காரியத்தை நம் மேற்கொண்டு வர முடியும். The whole world sin, but God's grace is greater. That's why Jesus can die for the sins of all mankind. அந்த உலகத்தை முழுவதும் பார்க்கும்போது பாவம் செய்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபையானது இன்னும் மகத்தாய் இருக்கிறபடினால்தான் இயேசு கிறிஸ்து சகல மனுஷனுடைய பாவத்துக்கு என்று சொல்லி அவர் மரிக்க முடியதா இருந்தது. But some false teachers, what they have done is they have taken this to mean where sin increase, grace increase more. So if you want grace to increase, what must you do? Increase your sin. அதாவது சில கள்ள போதகர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த காரியம் அதாவது எங்கே பாவம் அதிகரிக்கிறதோ அங்கு கிருபை அதிகரிக்கும் என்று சொல்லி இந்த காரியத்தில் வசனத்தை கொண்டு வந்து, நீங்கள் அதிகமா பாவம் செய்யுங்க, கிருபை அதிகரித்து வரும் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை பேசிக் கொண்டு வருகிறார்கள். Someone was asked, what must we do for sins to be forgiven? ஒருவர் இப்படியாக கேட்டிருந்தார், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? The person answered, sin. அதாவது என்ன சொன்னார்னு சொன்னா, பாவம் செய்யுங்க. How to forgive sin if you don't sin? அதாவது நீங்க பாவம் செய்யாவிட்டால் எப்படி பாவம் மன்னிக்கப்படும்? No, that was meant as a joke. அது ஒரு நகைச்சுவையாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம். I heard it in a program. It was meant to be a joke. இது ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாங்க. இது ஒரு ஜோக் மாதிரி சொல்லியிருந்தார்கள். But that's what it is. Oh, if you want sins to be forgiven, you must sin. If I want more forgiveness, I must sin more. Can you imagine? They have taken this and they were teaching, you want grace to increase, sin more. அதாவது என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், நீங்க பாவம் மன்னிக்கப்படணும் சொன்னா நீங்க பாவம் செய்யணும். ஆகினாலே நீங்க அதிகமான கிருபை வேண்டும் என்று சொன்னா அதிகமான பாவம் செய்ய வேண்டும். இதை ஒரு உபதேசமாக இது கற்றுக் கொடுக்கிற பாடமாகவே கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். This is what I explained earlier. Licentiousness. Live as you like. No problem. Grace will take care of it. இதுதான் பார்க்கும் பொழுது சொந்த இஷ்டத்தின் பிரகாரமாய் வாழுகிறது. ஏனென்று சொன்னால் எவ்வளவு பாவம் செய்தாலும் கிருபை அதை பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி சொல்லுவார்கள். The same wrong idea, wrong teaching is also in our days. It doesn't matter. Grace will take care of it. You can live as you like.
இந்த தவறான கருத்து வேதாகமத்தில் காணப்பட்டாலும் இன்றைக்கும் பார்க்கும் பொழுது எப்படி வேணாலும் நீங்க வாழுங்க, இஷ்டத்துக்கு வாழுங்க, கிருபை இருக்கும் என்று சொல்லி இப்படிப்பட்ட உபதேசங்களும் இருக்கிறது. I don't know how many of you have heard this old but very popular song, still popular today. It's called Rasputin. ரஸ்புட்டின் என்று சொல்கிற இந்த பாடல் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. அதாவது பழைய இசை வாசிக்கிறவர் அவர்களுடைய பாட்டு. இன்றைக்கும் இது புகழ்பெற்ற ஒரு பாடல் தான். Okay, there's a story behind Rasputin. இந்த ரஸ்புட்டின் பாடலுக்கு பின்பாக ஒரு கதை இருக்கிறது. Rasputin is a real man. He's a monk. ரஸ்புத்தின் என்று சொல்லும்போது அவர் உண்மையான நபர். அவர் ஒரு சன்னியாசி. And this monk was able to penetrate the royal family in Russia. And not only that, he was able to have strong influence, especially among the women. இந்த சன்னியாசியை பார்க்கும் பொழுது ரஷ்யாவில் இப்படியாக இந்த அரசர் குடும்பத்தில் ஒரு தாக்கம் உண்டு பண்ணவராக இருக்கார். அதே சமயத்தில் அங்க இருக்கிற பெண்கள் மத்தியில் இவர் ஒரு புகழ் பெற்றவராக இருந்தார். He made some other women to sleep with him. அவர் அநேக பெண்களை எடுத்து தன்னோடு படுக்கும்படியாய் செய்தார். And this was angered a lot of people, and there were attempts made to kill him, but they couldn't kill him. அதாவது அங்கே அநேக ஜனங்களுக்கு இது கோபம் ஊட்டினது. அநேக பேர் இவரை கொல்லும்படியாக வந்தார்கள். ஆனாலும் அவரை கொல்ல முடியவில்லை. And Rasputin doesn't bathe. ரஸ்புத்தின் குளிக்க மாட்டார். So can you imagine how dirty he would be and smelly he would be? அப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அசிங்கமா எவ்வளவு நாத்தமா இருப்பார். How would women from the noble family go and sleep with a man like this? அதாவது அரச குடும்பத்தில் உள்ள பெண்கள் இந்த இப்படிப்பட்ட அசிங்கமான ஆண்களோடு எப்படி விபச்சாரம் செய்தார்கள்? How did he influence them? எப்படி இந்த காரியத்தை ஒரு தாக்கம் உண்டு பண்ணினார்? He taught that for God's grace to increase in your life, you must sin. Sin is like an invitation for God's grace. அவர் எண்ணத்தை கத்துக் கொடுத்தார் என்று சொன்னால், ஆண்டருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில பெருக வேண்டும் என்று சொன்னால், நீங்க அதிகமான பாவம் செய்ய வேண்டும். அந்த பாவம் செய்து என்ன செய்யும் என்று சொன்னால், தேவனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறத போல இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். What we're doing, this sin is actually going to bring God's grace upon us. Can you imagine how he brainwashed these women? அவர் சொல்லுகிறார், அதாவது யோசித்து பாருங்க, இந்த பாவம் நாம் செய்தோம் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை நம் மீது கொண்டு வரப்போகிறோம். ஆகினாலே இந்த பெண்களை எப்படி மூளை செலவு செய்திருப்பார் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. So don't think that idea was only 2000 years back in the time of Paul. Even later on, people had that idea. ஆகினாலே 2000 வருஷத்துக்கு முன்பாக பவுலின் காலத்தில் மாத்திரம்தான் காணப்பட்ட ஒரு சிந்தையான வாக்கியம் என்று சொல்லி நினைத்துக் கொள்ள வேண்டாம். பல வருடங்களுக்கு பிறகும் இப்படிப்பட்ட சிந்தை உடையவர்கள் இருந்திருக்கிறார்கள். What is Paul's response to that? இந்த காரியத்துக்கு பவுல் எப்படி பதிலளிக்கிறார்? Verse 2. 2வது வசனம். பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? By no means we are those who have died to sin. How can we live in it any longer? By no means we have died to sin. That's why Christ came to save us. How can we now as a Christian go and live in it? கிறிஸ்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக தான் அவர் வந்தார். அதாவது இன்றைக்கு நாம் பாவத்துக்கு மரித்து போயிருக்கிறோம். ஆனாலும் அதில் நாம் எப்படி இனி வாழ முடியும்? Even today people talk about the grace of God, but it is a perverted grace whereby this teaching on grace basically tells you, doesn't matter how you live, it's all taken care of. அதாவது இன்றைக்கும் கிருபை பத்தி ஆட்கள் பேசுகிறார்கள். இது இப்படியாக தவறாய் கொண்டு வருகிற கிருபையின் சிந்தை என்ன சொல்கிறார்கள் சொன்னால், நீங்க எப்படி வேணாலும் இஷ்டத்துக்கு வாழுங்க, கடவுள் அதை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி. Because as you keep hearing to this particular teaching of God's grace, a person will think it's okay to live in sin because God has already taken care of it. இப்படிப்பட்ட உபதேசத்தை, அதாவது தேவனுடைய கிருபை என்கிற இந்த உபதேசத்தை நீங்கள் கேள்வி அதாவது செவிமடுத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் எந்த நிலைக்கு வருவார்கள் என்று சொன்னால், எப்படி வேணாலும் வாழலாம், பாவம் செய்யலாம், ஏன்னா கடவுள் அதை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நிலைக்கு வந்து விடுவார்கள். And they dare quote Paul. They say, oh, Paul is the one who taught this. No, Paul did not teach that. Look at what Paul is saying. He says, we have died to sin. How can we live in it longer? It's completely contrary to what this so-called people who are using grace and teaching about grace and referring to Paul. Paul did not teach that. Paul taught the opposite.
கிருபை என்கிற உபதேசத்தை பயன்படுத்தி இந்த காரியத்தை பவுல் அடிகள் தான் இப்படி கத்துக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். ஆனாலும் பவுல் கத்துக் கொடுத்த காரியக்கும் இவர்கள் சொல்லுகிற காரியத்துக்கும் மிகவும் முரண்பாடா இருக்கிறது. என்று சொன்னால் பவுல் இங்கே சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிற விதத்தை கவனிக்கும் பொழுது பாவத்துக்கு மரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Okay, so I'm not finished with this first point, but we will end our lesson here. In our next lesson, we will continue with the first wrong concept. இந்த தவறான அதாவது பார்வை கிருபை குறித்து தவறான பார்வை என்று சொல்லி முதல் பாகத்தை நாம் இன்னும் முடிக்கவில்லை. ஆனாலும் இப்பொழுது நம்ம இதை ஒரு நிறுத்தத்துக்கு கொண்டு வருகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதை நாம் தொடருவோமாக. God bless you. See you in the next lesson. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த நம்முடைய பாடத்தில் உங்களை கவனிப்போம். Thank you.